வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட வேலைவாய்ப்பு தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் மதுரை, திருச்சி, சேலம், சென்னை இது மாதிரியான இடங்களில் வந்து போஸ்டிங் வந்து போட இருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதுமானது. இந்த ரயில்வே ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சேலரி 30,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 4/11/2024. ஸோ இந்த டேட்டு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அகெயின்ஸ்ட் ஸ்கவுட்ஸ் அண்டு கைட்ஸ் கோட்டா அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுத்தர்ன் ரயில்வேயில் 12th அதாவது வந்து நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து 12 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப்பில் ஒவ்வொரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. லெவல் 2ல் 2 போஸ்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டிவிஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து இருக்கும். சென்னை, திருச்சிராப்பள்ளி, மதுரை, பாலக்காடு, திருவனந்தபுரம் அண்ட் சேலம் இது மாதிரியான இடங்களில் வந்து போஸ்டிங் வந்து கொடுத்துருக்கிறதாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஈச் டிவிஷனுக்கும் வந்து 2 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 5/10 4/11/2024 வரைக்கும் வந்து டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டு நீங்கள் வந்து ஸ்காட்டில் இருக்கீங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கைட்டில் ரோவரில் இருக்கீங்க, ரேஞ்சரில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 40 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வந்து 40 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணணும். டோட்டல் வந்து 60 மார்க்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி ஏஜ் லிமிடேஷன்ஸ் ஓபிசிக்கு வந்து 38 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் லெவல் 2க்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து 50% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது 12th. தென் அதே மாதிரி 10th வந்து நீங்கள் 50% ஆஃப் மார்க் வந்து எடுத்துருக்கணும். அதே மாதிரி நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். லெவல் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி அல்லது வந்து ஐடிஐ முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 10th + ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இதனுடைய குவாலிஃபிகேஷனை வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. தென் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதெல்லாம் என்னென்ன அப்லோட் பண்ணணும், நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. rrcmas.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி டாக்குமெண்ட் என்னென்ன வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களோட மார்க் ஷீட்டு, ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் வந்து மார்க் ஷீட் ஒரிஜினல் எல்லாமே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் இந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. தேங்க்யூ.